ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் காய்கறி இல்லாமல் பாசிப்பருப்பை வச்சு 10 நிமிஷத்தில் பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு 150 கிராம் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி தேவைக்கு சேர்த்து அடுப்பில் வேக வச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் பாத்திரத்திலே அடுப்பில் வேக வச்சிடலாம். பருப்பு நல்ல கொதி வர ஆரம்பித்த உடனே அடுப்பை மீடியமாக வச்சு பருப்பை வேக விட்டுறலாம். தண்ணி பொங்கி வடிஞ்சு அடுப்பை ஆஃப் ஆகிடக்கூடாது, அதனால் மீடியமாகவே வச்சு பருப்பை வேக விட்டுறலாம். நல்ல கொதி வந்துருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, 5-6 பூண்டு பல், பச்சை மிளகாய் 1 2 உடச்சி கீரி சேர்த்துருக்கேன். கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வேக விட்டுறலாம். பருப்பு ஒரு கொதி வந்த உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வேக விட்டால் ஒன்று போல் வெந்து வர கரெக்டாக இருக்கும். ஏன்னா பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம கொதி வரவுமே வெங்காய தக்காளியை சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், பருப்பு வேக ஆரம்பிக்கலை. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து வேக விடும்போது எல்லாம் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். பருப்பு ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் பருப்பு இருக்குதுன்னு தெரியணும். அந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுருங்க, அடி பிடிச்சிடாம. பருப்பு பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காண்டி 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். ஒரு கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து பருப்போடு சேர்த்துடலாம். பருப்புலேயே கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட்டுக்காண்டி மட்டும்தான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம், அதனால தான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தது, தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு, கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். இந்தமாரி பருப்பு வெந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பருப்பு ஒரு கொதி வரவுமே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டோம். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று போல் வெந்து வர அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு பெருங்காயத்தூளும் ஒரு குத்து மல்லி இலையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கலந்து விட்டுறலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம், ரொம்பையும் தண்ணியாக இருக்க வேண்டாம். மீடியமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது சூடு ஆறும்போது பருப்பு நல்லா இறுகிரும். சாப்பிட பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஆனால் பருப்பு இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கொதி வரும்போதே. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிசம் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிசம் பண்ணி பருப்பு குழம்புல சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். தாளிசம் பண்ண வாசனையோட பருப்பு குழம்பு டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அவசரத்துக்கு உங்களுக்கு காய்கறி எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பருப்பு குழம்பு பண்ணிடலாம். வெஜிடபிள் எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ருசியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக பொரிச்ச அப்பளம் கூட போதும். சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.